ஹேமா கமிட்டி இருக்கு திரைத்துறையில பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளை பேசுறதுக்கு. அதே மாதிரி தமிழகத்துல இல்ல, ஆனா தமிழகத்துல குரல்கள் இருக்கதானே செய்யும். தமிழகத்துல யாரும் இல்ல, நீங்க படிக்கிறது இல்ல. நம்ம வந்து நடிகர் சங்கம் சார்பாக கார்த்தி அவர்கள் இருக்கட்டும், நாசர் அவர்கள் இருக்கட்டும், பூச்சி அவர்கள் இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த கமிட்டிக்கு ஹெட் வந்து ரோஹிணி அவர்கள் இருக்காங்க. ரோஹிணி மேடம் எங்க நடிகர் சங்கத்தின் சார்பாக போலீஸ் கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இனிமே இப்போ பேச மாட்டோம்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஹேமா கமிட்டி தான் இருக்கணுங்கிறது கிடையாது. அங்க வந்து உங்களுக்கு இந்த யூடியூபர்ஸ் பிரச்சனை கிடையாது. ஆந்திராலே உங்களுக்கு யூடியூபர்ஸ் பிரச்சனை கிடையாது. ஆனா தமிழகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு யூடியூப் முன்னாடி 2000 பணத்துக்காக பெண்களை பத்தி அவ்வளவு இழிவாக பேசும்போது, உங்க வீட்டு பெண்கள் பத்தி நீங்க அவ்வளவு இழிவாக பேசுவீங்களா? ஏதோ கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைனா கணவன் மனைவிக்கு நடுவுல இவங்க படுத்துட்டு பிரச்சனைகள் என்ன இருக்கு பார்த்துட்டு அதை பத்தி பேசுறாங்க. உங்க குடும்பத்தை பத்தி யாராவது பேசுறாங்களா? நீங்களும் ஒரு அம்மா தானே, உங்களுக்கு பெத்தா உங்க வீட்லயே ஒரு மனைவி இருக்கு, உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருக்காங்க, இல்ல உங்களுக்கு தங்கச்சி அக்கா இருக்கும். அதை பத்தி யோசிக்காம இந்த யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பெண்கள் பத்தி அவ்வளவு அவதூறமா பேசும்போது அந்த யூடியூபர்ஸ் மேலதான் நாங்க ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம்.